Hi, welcome to the squad. This is Kodayo. And in the episode of the data structure series வந்து நம்ம queues பத்தி பார்க்க போறோம். And queues வந்து array யூஸ் பண்ணி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். So this video is going to be like one video that covers everything about queues. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கியூ அப்படின்னா என்ன? இப்போ நீங்கள் வந்து உங்கள் டே டு டே லைஃப்பில் எங்கெல்லாம் நிற்கிறீங்களோ அது எல்லாமே வந்து நம்ம கியூ அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து பேங்க்குக்கு போகிறீங்க, கேஷ் வித்ட்ரா பண்ணுறதுக்கு, ஒரு செக்கை கேஷ் இன் பண்ணுறதுக்கு ஒரு க்யூவில் நிற்கிறீங்க. நோ, வி ஆர் ஸ்டாண்டிங் இன் லைன் ஒன் பிஹைண்ட் another, இட்ஸ் அ கியூ. ஹாஸ்டலில் இருக்கோம், மெஸ்ஸுக்கு சாப்பிட போகிறோம், தோசை சுட்டு வர்றதுக்கு லேட் ஆகுது, வி ஆர் ஸ்டாண்டிங் இன் அ கியூ. ஸோ பேசிக்லி இதெல்லாம் தான் கியூ. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒன்று தெரியும், விச் இஸ் FIFO அப்படின்னு ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம ஸ்டாக் படிக்கிறப்ப வந்து LIFO, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். பட் கியூவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. விச் மீன்ஸ் தோசை வேணும்னு முதல்ல யார் போய் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல தோசை கிடைக்கும். நான் லாஸ்ட்டாக போனேன், எனக்கு முதல்ல கொடுத்துட்டாங்கன்னா இட் ஃபீல்ஸ் அன்ஃபேர், சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளே போகிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து தோசை கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் இஸ் வாட் வி கால் ஆஸ், அந்த கியூவோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ பேசிக்லி நீங்கள் ஒரு கியூவில் போய் நீங்கள் மேனுவலாக நிற்கிறப்ப என்ன நடக்குதோ தட் இஸ் வாட் இஸ் எக்ஸாக்ட்லி ஹேப்பனிங் ஹியர். அண்ட் இந்த கியூவோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ரைட் ஃப்ரம் இப்போ ஒரு CPU ஷெடியூலிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல ஓப்பன் பண்ண அப்ளிகேஷனுக்கு அது முதல்ல ரேமில் ஸ்பேஸ் அலோகேட் பண்ண போது, ப்ராசஸர் முதல்ல அதை டேக்கப் பண்ண போகுது. அண்ட் இதில் வந்து ஒரு வேரியேஷனாக ப்ரையாரிட்டி கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு வந்து அதிக ப்ரையாரிட்டி இருக்குதோ அதை முதல்ல பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. பட் தட்ஸ் அன் அட்வான்ஸ் கான்செப்ட், வி ஆர் நாட் கோயிங் டு கோ தேர் ரைட் நவ். ஓகே, ஸோ CPU ஷெடியூலிங் எடுத்துக்கலாம். லைக் a lot of things. ஒரு அவுட்புட் டிவைஸ், லெட்டஸே ஒரு பிரிண்டர் இருக்குது, அந்த பிரிண்டருக்கு நீங்கள் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்கன்னா அது எந்த ஆர்டரில் வருதோ அந்த மாதிரி தான் பண்ண போகுது. லைக் ஒரு லேப் இருக்குன்னா அதில் வந்து ஷேர்டாக ஒரு பிரிண்டர் இருக்கும். தட் பிரிண்டர் வில் பி கனெக்டட் டு த நெட்வொர்க். ஸோ அந்த லேப்ல இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸாலையும் நெட்வொர்க் மூலமாக அந்த பிரிண்டருக்கு ஒரு டாஸ்க் வந்து கொடுக்க முடியும். பட் எந்த ஆர்டரில் கொடுக்குறாங்களோ அது ஒரு கியூ மெயின்டைன் பண்ணிட்டு அந்த ஆர்டரில் அது வந்து பண்ண போகுது. ஸோ தீஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸ் வேர் a queue is used. ஓகே, இப்போ இந்த கியூஸை வந்து நம்ம எப்படி ஒரு அரேயை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ hypothetically speaking, let us say we have an array. ஓகே, அண்ட் நம்ம வந்து இந்த கியூவில் பண்ணுற ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து பேர் இருக்குது. லைக் இப்போ அரேனா இன்சர்ட்னு சொல்கிறோம், ஸ்டாக்னா புஷ் பாப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த கியூவில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா NQ அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் DQ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ NQ is basically your insert and DQ is your delete. ஓகேவா? NQ and DQ. அண்ட் அந்த கியூவில் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கிறத வந்து நம்ம ஃப்ரண்ட் ஆஃப் த கியூ அப்படின்னு சொல்லுவோம், இங்கே லாஸ்ட்டில் இருக்கிறத நம்ம ரியர் ஆஃப் த கியூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் யூஸ்வலி இருக்கும். பட் இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது ரியர் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து இந்த லாஸ்ட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. பேசிக்லி வேர் த கியூ எண்ட்ஸ், தட் இஸ் வேர் யுவர் ரியர் இஸ். ஓகேவா? சரி, இப்போ நான் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். நான் வந்து E ஆஃப் அப்படின்னு சொல்லி போடுறேன். E of 10, E of 11 அண்ட் E of 13 அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ அப்போ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் வந்து இங்கே 10 இன்சர்ட் ஆகும், அப்புறம் இங்கே 11 இன்சர்ட் ஆகும், அப்புறம் இங்கே 13 இன்சர்ட் ஆகும். அண்ட் திஸ் இஸ் வேர் யுவர் ரியர் இஸ். லாஸ்ட் எலமெண்ட் எங்கே இருக்குதோ அதுதான் உங்களோட ரியர் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் நான் வந்து DQ பண்ணுறேன். ஸோ இப்போ DQ பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ ஃபர்ஸ்ட் எது உள்ளே போச்சோ அதான் முதல்ல வெளியே வரணும். ஸோ இங்கே இருக்கிறதுலே முதல்ல உள்ளே வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 தான். ஸோ இதுதான் முதல்ல வெளியே வரும். ஓகே, ஸோ இப்போ 10 வெளியே வருதுன்னா என்ன அர்த்தம்னா, இதை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டோம், ஜஸ்ட் இந்த ஃப்ரண்ட்டை வந்து அடுத்ததுக்கு நகட்டி வச்சுருவோம். ஸோ த ஃப்ரண்ட் இஸ் நவ் பாயிண்டிங் அட் வேர் இஸ் இட், த ஃப்ரண்ட் இஸ் நவ் பாயிண்டிங் அட் 11 பாயிண்ட் பண்ணுது. ஸோ 11, 12 இது ரெண்டு எலமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு ஆகிடும். இந்த எலமெண்ட் இஸ் டிஸ்ரிகார்டட், வி டோன்ட் கன்சிடர் தட் எனிமோர். ஸோ எசென்ஷியலி இது வேக்கண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பட் வில் ஜஸ்ட் மூவ் திஸ் ஃப்ரண்ட் ஒன் டைம் forward. Okay, so this is how you take an element out. and இங்கே எந்த எலமெண்ட் வந்து நம்ம ரிமூவ் ஆகுதோ அந்த எலமெண்ட்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். நம்ம DQ will return that. லைக் பாப்பில் வந்து பாப் will return the element that is being thrown outல, அது மாதிரி DQ வந்து will return that element. So that element comes out. Okay, and we'll keep doing this. at one point இந்த கடைசி இந்த எலமெண்ட் வரைக்கும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம வந்து Q is full அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, அண்ட்
எதுவுமே கியூவே இல்லை, கியூவில் ஒரு எலமெண்ட் கூட இல்லைன்னா அந்த நேரத்தில் நீங்கள் டிக்யூ பண்ணீங்க அப்படின்னா கியூ இஸ் எம்டி அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இந்த கியூவை வந்து அரே வச்சு பண்ணுறது இஸ் நாட் எ எஃபிஷியன்ட் திங். பிகாஸ் நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த ஒரு எலமெண்ட் வந்து நம்ம இங்கே இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே, பட் அங்கே வந்து வேற எலமெண்ட் நம்மளுக்கு வைக்கிறதுக்கு நம்மள்ட்ட லாஜிக் கிடையாது. ஓகே, நீங்கள் எப்போ இன்சர்ட் பண்ணுறதா இருந்தாலும் இங்கே லாஸ்ட்டில் தான் வந்து இன்சர்ட் பண்ணுவீங்க. அடுத்தடுத்த எலமெண்ட்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணுவீங்க. ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரண்ட்லேருந்து தூக்கிட்டே வருவீங்க. பட் இங்கே தூக்குன இடத்துலலாம் வந்து திரும்ப நம்ம வேற எலமெண்ட்ஸை வைக்கவே மாட்டோம். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் வே திஸ் கியூ யூசிங் அரே இஸ் இன்னும் ஒரு நெகட்டிவ். ஒரு ஸ்டோரேஜ் வந்து டக்குன்னு ஃபுல் ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கியூ யூசிங் அரே. ஃபர்ஸ்ட் இதை நம்ம பண்ணி பார்ப்போம். மோஸ்ட் காலேஜஸில் வந்து இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இது பண்ணாலே போதும். பட் தேர் இஸ் அ வே டு சால்வ் திஸ் அட்ரஸ் ஆர் ஸ்பேஸ் பீங் வேஸ்டட். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் அடுத்து சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம கோட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம அடுத்த இம்ப்ளிமெண்டேஷன் போவோம். ஸோ we are here in IDK. I'm going to create a new Java file. Let's just save this as Q using ARR. Okay, Q using array. So my class should also be in that name, Q using ARR. Okay, Q using ARR irukku. I don't want this main function now. Fine. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு அரே வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஐல் சே இன்ட் ARR. ஓகே, அண்ட் இது முதல்ல இதாக இருக்கணும்ல. ஓகே, ஸோ இன்ட் அரே ஒன்று வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறேன். அண்ட் ஃப்ரண்ட்டை வந்து இனிஷியலாக -1 அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி ரியர்னு ஒன்று வைக்கிறேன். ரியரும் வந்து இனிஷியலாக -1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, ஃபைன். இந்த அரேக்கு வந்து ஒரு சைஸ் வச்சு நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லெட்ஸ் சே ஐ எம் கிரியேட்டிங் அ கன்ஸ்ட்ரக்டர் ஃபார் திஸ் கிளாஸ். கியூ யூசிங் அரேன்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வச்சுட்டு இதுக்குள்ளே ஐல் சே ARR இஸ் ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் ஒரு சைஸ் வந்து கொடுக்குறேன். லெட்ஸ் சே நான் வந்து 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஃபார் அன் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் நம்ம வேறு it's up to us, we can change if we want. ஓகே, ஸோ ஃப்ரண்ட் ரியர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். யா, சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம இதுல இருக்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம எழுதணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம NQ எழுதலாம். ஸோ NQ is basically inserting value into this queue, right? So ENQUE NQ, அண்ட் அது வந்து வேல்யூ ஒன்று வாங்குது, டேட்டா அப்படின்னு வச்சுப்போம். அண்ட் இதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதை இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து முதல்ல கியூ வந்து ஃபுல்லாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணணும். கியூ ஃபுல்லாக இருக்குதுன்னு செக் பண்ணணுன்னா எனக்கு வந்து கியூவோட சைஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஓகே, ஸோ கியூவோட சைஸ் தெரியணும்னா கியூவோட சைஸ் நான் எங்கேயா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து இன்ட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணுறேன். அண்ட் சைஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி இங்கே வச்சுக்கிறேன். அண்ட் இங்கே வாட் வில் டூ, வில் கிரியேட் சைஸோட சைஸில் ஒரு அரே வந்து நம்ம இங்கே கிரியேட் பண்ணுறேன். அண்ட் திஸ் கேன் பி அ ஸ்டாட்டிக் வேரியபிள். ஓகே, அது வைக்கணும். யா, இட்ஸ் பெட்டர் டு பி அ ஸ்டாட்டிக் வேரியபிள். ஏன்னா ஜென்ரலாக இங்கே மாற்றுறீங்க அப்படின்னா இந்த கியூவோட எத்தனை இம்ப்ளிமெண்டேஷனாக இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே வந்து அந்த சைஸ் வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஸோ தட் இஸ் வை. ஓகே, ஃபைன். ஸோ NQ இருக்குது. இதுக்குள்ளே வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ரியரோட வேல்யூ வந்து இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு யுவர் சைஸ் தென் த கியூ இஸ் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஸோ அதை நம்ம பார்க்கணும். ஸோ இஃப் rear is equal to size, it means that நம்ம queue வந்து ஃபுல்லு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒன்று யூ கேன் த்ரோ அன் எக்ஸப்ஷன் ஆர் ஜஸ்ட் பிரிண்ட். ஓகே, நான் ஒரு சேஞ்சுக்கு த்ரோ கொடுக்குறேன். த்ரோ நியூ இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷன். ஓகே, இதுக்குள்ளே லெட்ஸ் ஜஸ்ட் சே queue is full. ஓகே, சரி. இப்போ ரியர் இஸ் ஈக்குவல் டு சைஸ்னால் கியூ வந்து ஃபுல் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம்.
க்யூ ஃபுல்லாக இருந்தால் மட்டும் தான் இன்சர்ட் பண்ண முடியும், மற்ற எல்லா நேரங்களையும் நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியும் இல்லையா? ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா, இன்சர்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் இஸ் ஈக்குவல் டு -1, அதாவது ஃப்ரண்ட் ஈக்குவல் டு -1 அண்ட் ரியர் ஈக்குவல் டு -1 சொல்லி நான் செக் பண்ணணும். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் இஸ் -1 அண்ட் ரியர் இஸ் -1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எலமெண்ட்டுமே இல்லை, இட்ஸ் அன் எம்டி கியூ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஃப்ரண்ட்டையும் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஐ வில் சே அரே ஆஃப் ++ ரியர் இஸ் ஈக்குவல் டு த டேட்டா, இந்த வேல்யூவை நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். ஓகே, அண்ட் இது இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு, இதுக்கப்புறம் வேலை எதுவும் இல்லை. ஸோ அதனால் ரிட்டர்ன் மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ இப்படி இல்லை, ஃப்ரண்ட் வந்து -1 இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா ரியரை மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணி அதில் வந்து டேட்டாவை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை வந்து நான் எல்ஸில் கூட போடணும்னு அவசியம் இல்லை, இங்கே மட்டும் நான் போட்டுக்கிறேன். அரே ஆஃப் ++ ரியர் இஸ் ஈக்குவல் டு டேட்டா. ஃப்ரண்ட் வந்து அப்படியே இருக்குது, ரியர் மட்டும் இன்க்ரிமெண்ட் ஆகி போகுது. அண்ட் ரியர் வந்து சைஸ் ஃபுல்லாக இருக்குன்னா அது ஆல்ரெடி முன்னாடியே செக் பண்ணி நம்ம வெளியே அனுப்பிடுறோம். ஓகே, ஃபைன். சரி, இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து டிக்யூ எழுதலாம். டிக்யூவில் வந்து வீல் ரிட்டர்ன் த வேல்யூ இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இன்ட் ரிட்டர்ன் டைப்போடு எழுதுகிறேன். அண்ட் இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும், கியூ எம்டியாக இருந்துச்சுன்னா நம்மளால் டிக்யூ வந்து பண்ண முடியாது. ஸோ வி ஹாவ் டு செக். கியூ எம்டியாக இருக்குன்னா என்ன அர்த்தம், இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து -1 இருக்குது ஆர் ரியர் இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னா we can just throw an exception. ஓகே, அதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். q is empty. ஸோ q எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோம். ஃப்ரண்ட் அல்லது ரியர் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று -1 இருந்தால் கூட q வந்து நம்ம எம்டி அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, அண்ட் இது இல்லாமல் வேற ஒரு கண்டிஷன் வரும். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு தடவை ரிமூவ் பண்ணுறப்பையும், ஓகே நான் அதுக்கு வந்து அப்புறம் வரேன். ஓகே, அண்ட் நான் இதுக்கு முன்னாடி ஐபேடில் வரைஞ்சி காட்டுறப்ப ஒரு எலமெண்ட்டை டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டை வந்து அடுத்ததுக்கு நகட்டி கொண்டு போனோம். ஓகே, ஸோ பேசிக்லி அது மட்டும் தான் நம்ம பண்ணோம். அப்படி அது பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் யூ வில் சே ஃப்ரண்ட் ++ சொன்னால் முடிஞ்சுது. பட் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ ஹாவ் டு ரிட்டர்ன் திஸ் ஆஸ் வெல். ஸோ அதனால் இங்கே வந்து ரிட்டர்ன் அரே ஆஃப் ஃப்ரண்ட் ++ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா, அரே ஆஃப் ஃப்ரண்ட் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். இது போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுங்கிறதுனால முதல்ல ஃப்ரண்ட் என்ன இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணிவிடும், அதுக்கப்புறம் தான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போகுது. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, லெட்டஸே ஒரு 2 எலமெண்ட் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க, 3 எலமெண்ட்டை டெலீட் பண்ணுறீங்கன்னா யுவர் ஃப்ரண்ட் வந்து உங்கள் ரியரை தாண்டி போயிடும். அந்த சிச்சுவேஷன்லேயும் வந்து உங்களோட கியூ வந்து எம்டி அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ வந்து இன்னொரு கண்டிஷன் வந்து நம்ம இங்கே போடலாம். ஆர் ஃப்ரண்ட் இஸ் கிரேட்டர் தென் ரியர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். ஃப்ரண்ட் கிரேட்டர் தேன் ரியராக இருக்கக்கூடாது, இல்லை ரியர் தான் எப்போயும் ஃப்ரண்ட்டோட கிரேட்டராக இருக்கணும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா அகைன் அந்த கேஸ்லேயும் வந்து கியூ இஸ் எம்டி அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் இட். நம்ம வந்து பண்ணி பார்ப்போம், ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் இதோட பேரை இதிலே வச்சுட்டனோ, ஐ தாட் இன்னொரு கண்ட்ரோலர் கிளாஸ் எழுதிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, லெட்ஸ் ஜஸ்ட் ரைட் மெயின் ஹியர். ஓகே, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் string args. Okay, and QUE using array q is equal to new QUE using ARR. Okay, இந்த கன்ஸ்ட்ரக்டர் எதுவும் ஆர்குமெண்ட் வாங்கலைல்ல? எஸ், சரி. இப்போ q.enqueue-ல நான் வந்து 10ன்னு ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன். அண்ட் லெட்ஸ் சே இன்னொரு 2-3 வேல்யூஸ் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ 0 இன்சர்ட் பண்ணுறேன், அப்புறம் 50 இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, தட்ஸ் ஃபைன். 3 வேல்யூ இன்சர்ட் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து டிக்யூ பண்ணுறப்ப அது வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதை வந்து நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println q டாட் dq. ஓகே, dq இன்னொரு dq. ஸோ முதல்ல உள்ளே போனது அதே ஆர்டரில் வெளியே வரணும். ஓகே, ரன் பண்ணி பார்ப்போமா? ஸோ உள்ளே எந்த ஆர்டரில் விட்டோம்? 10 0 15 விட்டோம், அதே ஆர்டரில் வெளியே வந்துருச்சு. திஸ் இஸ் ஃபைன். இப்போ நான் வந்து இன்னொரு டிக்யூ பண்ணுறேன், அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, 10 0 15 வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா q is empty அப்படிங்கிறதும் வந்துருச்சு. சூப்பர். ஸோ q emptyங்கிறதும் நம்மளுக்கு வருது. பட் இந்த q is full அப்படிங்கிறது வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஸோ q is full வரணும் அப்படின்னா நான் வந்து 11 எலமெண்ட்ஸ் கிட்ட இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஆகும். ஓகே, பட் நான் இன்ஸ்டட் என்ன பண்ணுறேன், இது வந்து 10ங்கிறதுக்கு பதிலாக இதை வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். மாற்றிக்கிட்டு I'll try to insert one more. இப்போ நம்மளுக்கு வந்து array index out of bounds for length 3. ஓகே, இந்த இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு எக்ஸப்ஷன் வருது, array index out of boundsனு. பட் நம்மளோட q ஈக்குவல் டு ஃபுல்லுங்கிறது வரல. q ஈக்குவல் டு ஃபுல் வந்திருக்கணும், ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஸோ இது வரைக்கும் இன்சர்ட் ஆனால் பிரச்சனை இருக்கக்கூடாது தானே? ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபைன். அதாவது 3 எலமெண்ட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் ஆகிறப்ப பிரச்சனை இல்லாமல் வருது. இப்போ 4வது எலமெண்ட் இன்சர்ட் ஆகிறப்ப என்ன ஆகும், நம்ம என்கியூவை கால் பண்ணுறப்ப நம்ம வந்து ரியர் இஸ் ஈக்குவல் டு சைஸான்னு செக் பண்ணுவோமா? அது இல்லாமல் இன்சர்ட் பண்ண மாட்டோம்ல. ஈக்குவல் டு சைஸான்னு செக் பண்ணுறப்ப இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு பார்க்குறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println will print the value of rear. ஓகே, rear வந்து just 2. ஓகே. ஸோ த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நாம் வந்து ரியர் இஸ் ஈக்குவல் டு சைஸான்னு சொல்லி செக் பண்ணுறோம். பட் நம்ம வந்து இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் தான் ரியர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ரியர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிருக்காது. அப்போ இந்த இடத்துல ஈக்குவல் டு சைஸ் -1ன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணியிருக்கணும். ஐ திங்க் இப்போ வந்து ஒழுங்காக வரும்னு நினைக்கிறேன். q is fullன்னு வருது பார்த்தீங்களா? ஓகே, ஏன்னா இது வந்தால் தான் நம்ம கொடுக்குற எக்ஸப்ஷன் த்ரோ ஆகும். இல்லைனாலும் லைக் இட்ஸ் த சேம் திங், டிஃபால்ட்டான எக்ஸப்ஷன் த்ரோ ஆச்சு. பட் q is fullன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குற எக்ஸப்ஷன் த்ரோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு இந்த கண்டிஷன் கரெக்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ இட் ஷுட் பி size -1 மாற்றி கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ ஐ திங்க் இட் ஷுட் பி ஃபைன் நவ். ஆனால் அந்த எக்ஸப்ஷன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வேறு எந்த எக்ஸப்ஷனும் போகாது. ஸோ இங்கே இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ q is fullனும் வருது, q is emptyயும் வருது. Things are fine. Okay, so this is the simplest form of queue implementation using an array. Okay, and இதுக்கப்புறம் அப்படியே வந்து என்ன பார்ப்போம்னா இன்னொரு இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது, அதை பார்ப்போம். வேர் நம்ம வந்து ஃப்ரண்ட் ரியர்னு 2 வைக்காமல் ரியர்னு சொல்லிட்டு ஒரே ஒரு எலமெண்ட் வச்சுக்க போகிறோம். அண்ட் அது வந்து கான்ஸ்டன்ட்லி ரீஅட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, அதோட பொசிஷன்ஸை ஷஃபிள் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்கியூ பண்ணுறதுக்காகிற டைம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் 1 தான். ஓகே, ஸோ இதுக்குள்ளே நம்ம மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருந்தாலும் தெர் இஸ் நோ லூப், எவ்ரி சிங்கிள் திங் இஸ் அ கான்ஸ்டன்ட் டைம் திங். ஸோ ஆர்டர் ஆஃப் 1 தான். டிக்யூவும் ஆர்டர் ஆஃப் 1 தான். ஓகே, ஸோ என்கியூ டிக்யூ ரெண்டுமே ஆர்டர் ஆஃப் 1 தான். பட் இதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து லெட்டஸே இங்கே வந்து 4 எலிமெண்ட் ஸ்டோர் பண்ணுற ஒரு கியூ வச்சுருக்கேன். இதில் வந்து நான் லெட்டஸே ஒரு என்கியூ ஆஃப் 1 பண்ணுறேன். ஓகே, nq of 2, nq of 3, nq of 4, 1 2 3 4ன்னு இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஹாவ் 1 2 3 4. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், டிக்யூ பண்ணுறேன். ஸோ டிக்யூ பண்ண உடனே என்ன ஆகும், இங்கேருந்து ஒன்று டெலீட் ஆகிடும். ஓகே, டெலீட் ஆகிடுச்சு. அண்ட் ஹியர் இஸ் மை ஃப்ரண்ட் அண்ட் திஸ் இஸ் மை ரியர். ஓகே, இங்கே ஆல்ரெடி ஒரு எலமெண்ட் டெலீட் ஆகிடுச்சு. அண்ட் மை கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா
மை கெப்பாசிட்டி இஸ் 4 பட் ஐ ஒன்லி ஹாவ் 3 எலமெண்ட்ஸ். ஆனாலும் என்னால் இன்னொன்று எலமெண்ட் வந்து இன்சர்ட் பண்ண முடியாது. பிகாஸ் இன்சர்ட் ஆகிறதா இருந்தால் அது வந்து ரியரில் தான் ஆகும். ஸோ இந்த இடத்துல எனக்கு எலமெண்ட் இல்லை, அங்கே என்னால் இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் அ ப்ராப்ளம். எனக்கு கியூ வந்து ஃபுல் அப்படின்னு தான் சொல்லும். ஆல்தோ ஐ ஹாவ் அ வேக்கன்ட் ஸ்பேஸ் ஹியர், ஐ கேனாட் இன்சர்ட் சம்திங் தேர். ஓகே, ஸோ இதுதான் பிரச்சனை. ஸோ இதை டீல் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து அப்ரோச் பண்ண போகிறோம். ஓகே, என்ன அப்படின்னா ஆல்வேஸ் இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்குல்ல, அதாவது 0th இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட், திஸ் வில் ஆல்வேஸ் பி த ஃப்ரண்ட் வந்து மூவே ஆகாது, ஃபிக்ஸ்டு ஃப்ரண்ட்டாக இருக்கும். ஓகே, அண்ட் ரியரை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக மூவ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ மீனிங் என்னன்னா, இப்போ வந்து 1 இருக்க 1 இங்கே இன்சர்ட் ஆயிரும், 2 இன்சர்ட் ஆயிரும், 3 இன்சர்ட் ஆயிரும், 4 இன்சர்ட் ஆயிடும். ஸோ 0 1 2 3 மை ரியர் இஸ் ஹியர், நல்லா இருக்கு. ஓகே, இப்போ நான் டிக்யூ பண்ணுறேன். ஓகே, டிக்யூ பண்ணால் யூஸ்வலாக என்ன ஆகும், இந்த ஃப்ரண்ட் வந்து இங்கேருந்து இரேஸ் ஆகி இதுக்கு அடுத்து இந்த இடத்துக்கு போக போகுது, திஸ் வில் பி த ஃப்ரண்ட்னு ஆகும். இது வந்து ஒய்ப் அவுட் ஆகும். ஐ மீன் அது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஓகே, இதுதான் வந்து யூஸ்வலாக நடக்கும். பட் இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே ஃப்ரண்ட் இதே மாதிரி இருக்கும், பட் ஆல் த எலமெண்ட்ஸ் ஹியர் வில் பி மூவ்ட் 1 step to the left. ஓகேவா? ஸோ எல்லா எலமெண்ட்டும் 1 step லெஃப்ட் போகும், ரியரை -1 அப்படின்னு சொல்லி மாற்றிடுவோம். லைக் ரியர் ஈக்குவல் டு ரியர் -1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி மாறப்போ என்ன ஆகும், 1 இருந்த இடத்துல 2 ஆகிடும், 2 இருந்த இடத்துல வில் ஹாவ் 3, 3 இருந்த இடத்துல வில் ஹாவ் 4. அண்ட் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ரியர் வந்து இதுக்கு முன்னாடி 3ன்னு இருந்தது, இப்போ வந்து ரியரோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு ஆகிடும். ஓகே, அண்ட் இந்த இடத்துல ஒரு எலமெண்ட் இருக்குதான், பட் இந்த எலமெண்ட் வந்து இஸ் நாட் கன்சிடர்ட். ஓகே, ஏன்னா நம்ம ரியரை வந்து நவட்டிட்டோம். ஸோ அந்த இடத்துல எலமெண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்று தான், நீங்கள் கொண்டு போய் மேனுவலாக போய் அதை டெலிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி மாறிடுது. ஸோ இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட அரே ஆஃப் 0 இருக்கு இல்லையா, அரே ஆஃப் 0 வில் ஆல்வேஸ் பி யுவர் ஃப்ரண்ட். எப்பயுமே அதுதான் ஃப்ரண்ட்டாக இருக்கும். அண்ட் டிக்யூ பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா எலமெண்ட்ஸும் ஒரு தடவை நவட்டுறீங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு ஆர்டர் ஆஃப் n டைம் ஆனாலுமே உங்களோட கியூ சைஸ் எவ்வளவோ, மேக்ஸிமம் சைஸ் எவ்வளவோ அவ்வளோ சைஸுமே வந்து யூட்டிலைஸ் ஆகும். இங்கே இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வேஸ்ட்டாக போச்சு பார்த்தீங்களா ஒரு இது, அந்த மாதிரி ஒன்று வந்து இந்த இடத்துல நடக்காது. அண்ட் அரே ஆஃப் 0 இஸ் ஆல்வேஸ் யுவர் ஃப்ரண்ட்டை நீங்கள் தனியாக வைக்கணும் அவசியம் இல்லை, இட் இஸ் ஆல்வேஸ் அரே ஆஃப் 0. அண்ட் ஒரு தடவை டிக்யூ பண்ணுறப்பையும் இந்த மாதிரி லெஃப்டில் வந்து நம்ம தள்ளிக்கணும். ஸோ திஸ் இஸ் ஒன் மோர் அப்ரோச் யூஸிங் array for queue implementation, and this is a bit more efficient, this is a bit more better than the previous approach. So இப்போ அதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? ஸோ இப்போ நான் வந்து இன்னொரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன், அண்ட் I'll just copy all this over. திரும்ப இது எல்லாமே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இது வந்து அரே 1 அப்படிங்கிற வேற ஒரு பேரில் நம்ம சேவ் பண்ணுறோம். ரொம்ப இன்னோவேட்டிவான நியூ நேமாக இருக்குது, இந்த பேரில் வந்து நம்ம சேவ் பண்ணுறோம். ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட்டுங்கிற வேரியபிளே தூக்கிடுறேன். ஐ டோன்ட் நீட் அ ஃப்ரண்ட் ஹியர். ஓகே, சைஸ் இருக்கட்டும். ரியர் வந்து சைஸ் -1 இருந்தால் கியூ ஃபுல்லுன்னு சொல்கிறேன், அதெல்லாம் ஓகே. இங்கே வந்து ரியர் ஃப்ரண்ட் -1 இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணவே வேண்டாம். ரியர் -1 இருந்தால் மட்டுமே இட் மீன்ஸ் தட் ஒரு எலமெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பிகாஸ் ஃப்ரண்ட் வந்து அரே ஆஃப் 0 தான் ஃப்ரண்ட்டு. ஓகேவா? ஸோ அதனால் அதை யோசிக்காதீங்க. இந்த ஃப்ரண்ட் ++ங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை. அண்ட் ++ ரியர் பண்ணிவிட்டு டேட்டா இன்சர்ட் பண்ணுறோம், ரிட்டர்ன் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா ++ ரியர் இஸ் ஈக்குவல் டு டேட்டான்னு மட்டும் பண்ணுறோம். ஓகே, ஸோ தட் இஸ் அப்படியே இருக்குது. என்கியூவில் வேறு எந்த சேஞ்சும் இல்லை. பட் டிக்யூவில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் ஒரு தடவை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இது இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம பண்ணணும். இப்போ வந்து டிக்யூ டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் -1 செக் பண்ண வேண்டாம், பிகாஸ் ஃப்ரண்ட்டே கிடையாது. அண்ட் இந்த ஃப்ரண்ட்டு கிரேட்டர் தேன் ரியரும் நடக்காது, பிகாஸ் அகைன் ஃப்ரண்ட்டே கிடையாது. ஸோ கியூ எம்டினா என்ன அர்த்தம், கியூ எம்டி அப்படின்னா ரியரும் வந்து -1 இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரியர் -1 இருந்தால் மட்டுமே உங்களுக்கு கியூ எம்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். இல்லை அப்படின்னா கியூ எம்டி கிடையாது. ஓகே, ரியர் 0வாக இருந்தால் கூட அந்த 0th இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட் வந்து நம்ம கியூவில் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ ரியர் -1 இருக்குதா கியூ எம்டி. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வந்து ஈஸியாக இப்படி கொடுத்துட்டோம் பார்த்தீங்களா, that will no longer happen. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், எல்லா எலமெண்ட்ஸையும் முதல்ல லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணணும். ஓகேவா?
ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு ஃபார் லூப் போடுறேன். ஃபார் இன்ட் I is equal to ஃபஸ்ட் இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, பிகாஸ் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது 0th இண்டெக்ஸ்க்கு நான் வெட்டணும். ஸோ எல்லாமே ஒரு இது ப்ரீவியஸாக நான் வெட்டுறோம். ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரியர் வரைக்கும் போகிறோம். I ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரியர் வரைக்கும் போகிறோம். போயிட்டு எல்லாத்தையும் ப்ரீவியஸ் எலிமெண்ட்டில் மூவ் பண்ணுறோம். ஸோ அரே ஆஃப் I - 1 இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் I அப்படின்னு போடுறோம். ஓகே, ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் ரியர் என்ன, லாஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த கியூ, அதாவது ரியர் எங்கே இருக்குதோ அது வரைக்கும் போயிட்டு இதை பண்ணுறோம். இப்படி நீங்கள் பண்ணுறதுக்கு போல் 0லேருந்து லெஸ் தென் ரியர்னு வச்சுட்டு I is equal to I + 1 கொடுத்தீங்கன்னா, அரே ஆஃப் I is equal to I + 1 கொடுத்தீங்கன்னா that is also fine. அதுவுமே வந்து பிரச்சனை இல்லை. அகைன் நான் இங்கே என்ன வரைஞ்சு காமிச்சனோ அதே தான் நம்ம இங்கே பண்ணுறோம். ஓகே, ஸோ எல்லாத்தையுமே வந்து லெஃப்ட்டு ஷிஃப்ட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க. பட் ரைட் நவ் நம்மள்ட்ட எதை டிக்யூ பண்ணோமோ அதை ரிட்டர்ன் பண்ணுவோம்ல, பட் அது நம்மகிட்ட இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒரு காப்பி எடுத்துக்கிறோம். ஸோ int temp is equal to அரே ஆஃப் 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் காப்பி எடுத்துக்கிறேன். அரே ஆஃப் 0 எடுத்தால் போதும், பிகாஸ் ஃப்ரண்ட் இஸ் ஆல்வேஸ் அரே ஆஃப் 0. அண்ட் ஐ வில் சே ஹியர் ரிட்டர்ன் டெம்ப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் ஃப்ரண்ட்டுங்கிற வேரியபிளே வந்து நம்ம இக்னோர் பண்ணிட்டோம். அண்ட் எவ்ரி திங் ஐ திங்க் வுட் பி ஒர்க்கிங் ஃபைன். நம்ம ஒரு தடவை இது பண்ணி பார்த்தா தான் தெரியும். கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து எல்லா இடத்துலையும் நான் வந்து ஐ வில் சேஞ்ச் திஸ் டு ARR1. அப்படி இல்லை அப்படின்னா பழைய இதோட ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அதை வச்சு எல்லாம் ஒழுங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவான். ஓகே, இல் ரன் திஸ் நவ் அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங். ஷுட் திஸ் த்ரோ அன் எரர் ஆர் சம்திங்? எரர் வரணுமா என்ன? ஏதோ வர வேண்டிய சுச்சுவேஷனில் வரலங்கிற மாதிரி தானே. ஏன்னா சைஸ் வந்து 3 தான் இருக்குது. நம்ம வந்து 3 இன்சர்ட் பண்ணிட்டோம், அடுத்து இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணல, தட் இஸ் ஃபைன். பட் 4வது டிக்யூ பண்ணுறப்ப அதுக்கும் வந்து நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்குறான் பாருங்கள். ஸோ தேர் இஸ் சம்திங் ஃபிஷி. வாட் இஸ் ஃபிஷி? என்கியூ பண்ணுறப்ப உள்ள இன்க்ரீஸ் பண்ணுறோம், அண்ட் டிக்யூ பண்ணுறப்ப ஓகே, டிக்யூ பண்ணுறப்ப எல்லாத்தையும் நம்ம லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறோங்கிறது ஓகே. பட் அட் த எண்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், ரியர் மைனஸ்ன்னு பண்ணணும். ஏன்னா ரியரை வந்து நீங்கள் ஒன்று குறைச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டீங்க, எல்லாத்தையும் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரியர் தானே லாஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். அண்ட் தட் இஸ் ஆல்சோ ஒரு சைஸ் மாதிரி அதை தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ ரியர் மைனஸ் நம்ம பண்ணி ஆகணும். அது நான் பண்ணாமல் விட்டேன், அதுதான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். யா, நவ் கியூ இஸ் எம்டி அப்படிங்கிற எரர் வருது. ஸோ திஸ் இஸ் ஃபைன். ஓகே, ரியர் மைனஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் வென் யூ டூ டிக்யூ. என்கியூ பண்ணுறப்ப நம்ம ஆல்ரெடி இங்கே ப்ளஸ் வந்து இங்கே சேர்த்தே பண்ணிட்டோம். ஸோ அது பிரச்சனை இல்லை. டிக்யூ பண்ணுறப்ப ரியர் மைனஸ் இங்கே பண்ணுறோம். ரியர்ங்கிற ஒரே ஒரு வேரியபிளை வச்சு மட்டுமே பிடிச்சிடலாம். திஸ் இஸ் அ பிட் மோர் எஃபிஷியன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த கியூவை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம் யூசிங் அரேல. பட் இதில் என்ன பிரச்சனைனா, சின்ஸ் ஆர் யூசிங் அ ஃபார் லூப் ஹியர், இது வந்து ஒரு ஆர்டர் ஆஃப் n ஆப்ரேஷனாக மாறிடுது. டிக்யூ இஸ் அன் ஆர்டர் ஆஃப் n ஆப்ரேஷன் ஹியர். அண்ட் உங்களோட அரேயோட சைஸ் கூட இது வந்து ஒரு காஸ்ட்லியான ஆப்ரேஷனாக இருக்க போது, விச் இஸ் சம்திங் தட் யூ நீட் டு பி மைண்ட்ஃபுல் ஆஃப். ஸோ கியூவை வந்து நம்ம அரேஸை வச்சு பண்ணாமல் லிங்க் லிஸ்ட்டை வச்சு பண்ணுறது இஸ் பெட்டர். ஓகே, ஸோ அதனால நம்ம லிங்க் லிஸ்ட்டை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அகைன் லிங்க் லிஸ்ட்டை வச்சு பண்ணுறது இஸ் கோயிங் டு பி வெரி சிம்பிள். லிங்க் லிஸ்ட்டில் நம்ம ஆல்ரெடி நிறைய மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம், இண்டிவிஜுவலாக ஒரு லிங்க் லிஸ்ட்டில் என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குன்னு. ஸோ அதில் வந்து இன்சர்ட் பண்ணுறப்ப லாஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறப்ப ஃப்ரண்ட்லேருந்து இந்த ரெண்டு மெத்தடை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணினா போதும். இருந்தாலும் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா காமிச்சிடுறேன். லெட் அஸ் சே we have a node, அண்ட் இதில் வந்து நான் 1 2 3 இன்சர்ட் பண்ணுறப்ப நார்மலாக அப்படி லாஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணிகிட்டே போவேன். ஓகே, அண்ட் ரிமூவ் பண்ணுறப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த எலிமெண்ட் எனக்கு ரிமூவ் பண்ணணும். ஸோ ஐ வில் மூவ் திஸ் ஹெட்டை வந்து அடுத்ததுக்கு மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது டீரெஃபரன்ஸ் ஆகிடும். இது டீரெஃபரன்ஸ் ஆகிடுச்சுன்னா கார்பேஜ் கலெக்டர் தானாக ரிமூவ் பண்ணிட்டு போகுது. அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். லிங்க் லிஸ்ட்டை யூஸ் பண்ணி கியூ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இஸ் கோயிங் டு பி வெரி வெரி சிம்பிள். ஓகே, அண்ட் இதில் வந்து மெமரி வேஸ்டேஜ், கியூ ஃபுல் ஆக போகிறதில்ல, கியூ எம்டி ஆகுதுன்னா ஆகும், பட் கியூ ஃபுல் ஆகாது. அண்ட் நீங்கள் வந்து ஸ்பேஸ் எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த வகையில் வந்து லிங்க் லிஸ்ட் இஸ் பெட்டர். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டு கிரியேட் அ நியூ ஃபைல், அண்ட் இதில் வந்து லிங்க் லிஸ்ட்டை வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஐ சே கியூ யூஸிங் எல்எல். ஓகே, தட்ஸ் ஃபைன். சரி, இப்போ இதுக்குள்ளே வந்து நான் ஒரு இன்னர் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன், நோட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் வந்து இன்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அண்ட் வீல் ஆல்சோ ஹாவ் நோட் நெக்ஸ்ட். அண்ட் இதுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வச்சுப்போம், that is going to accept data, and we'll say this dot data is equal to data, and
this dot next is equal to null அப்படின்னு சொல்லலாம். அகைன் நீங்கள் லிங்க் லிஸ்ட்டில் இருக்கிற அந்த ரெண்டு மெத்தடை தூக்கி போட்டிங்கன்னா கூட முடிஞ்சிச்சு. ஓகே, நீங்கள் தனியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணுன்னு இல்லை, பட் ஐ எம் கோயிங் டு டூ இட் எனிவேஸ். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஃப்ரண்ட்டு ரியர்னு சொல்லிட்டு ரெண்டு இது வைக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நோட் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், கமா ரியர் ரெண்டுமே வந்து க்ரியேட் பண்ணணும். அண்ட் இது வந்து நல்லு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணணும். லெட்டஸே இன்னொரு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃபார் திஸ் கிளாஸ். ஓகே, இட்ஸ் பெட்டர் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் வச்சு பண்ணுறது பெட்டர். ஃபார் ஷுர் உங்களுக்கு தெரியும் அதில் வந்து இனிஷியலைஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரண்ட் ரியர் ரெண்டுமே வந்து நம்ம நல் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். ஓகே, ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு நல், ரியர் இஸ் ஈக்குவல் டு நல், தட்ஸ் ஃபைன். ஓகே, இப்போ நம்ம வந்து என்கியூ பண்ணலாம். ஸோ வாய்ட் என்கியூ, இதில் வந்து டேட்டா வருது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, டேட்டாவே ஐ மீன் புதுசாக ஒரு நோடு வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். எந்த கியூ வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னா ஃப்ரண்ட் ரியர் ரெண்டுத்துலேயுமே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கணும். இல்லைனா ரியரில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி விட போகிறீங்க. ஸோ அதுதான் பண்ணணும். ஸோ அதுக்கு முதல்ல வந்து நம்ம புதுசாக ஒரு நோடு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நோட் நியூ நோட் இஸ் ஈக்குவல் டு நியூ நோட் ஆஃப் டேட்டா. ஐ எம் பிளேசிங் த்ரூ திஸ், ஏன்னா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தது தான். தெர் இஸ் நத்திங் பிராண்ட் நியூ ஹியர். லிங்க் லிஸ்ட்டோ அரேஸோ ஏதோ ஒன்று நீங்கள் பார்க்கல அப்படின்னா கோ அண்ட் ரீவிசிட் தோஸ் வீடியோஸ் நான். ஸோ நியூ நோட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். அண்ட் யூ கோயிங் டு செக் இஃப் ஃப்ரண்ட் இஸ் நல். ஸோ ஃப்ரண்ட் வந்து இஸ் ஈக்குவல் டு நல்லா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஸோ இஃப் ஃப்ரண்ட் இஸ் நல், இட் மீன்ஸ் தட் த லிங்க் லிஸ்ட் இஸ் எம்டி. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ நோட், ரியர் இஸ் ஈக்குவல் டு நியூ நோட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் ஈக்குவல் டு நல்னா ஃப்ரண்ட்டும் நியூ நோடு, ரியரும் நியூ நோடு, பிகாஸ் ஒரே ஒரு நோடு தான் இருக்குது. அப்போ அதுதான் ஃப்ரண்ட்டு, அதுதான் ரியர், ரெண்டுமே அதுதான். ஓகே, யா, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதில் வேறு எதுவும் பண்ண வேண்டாம். இஃப் ஃப்ரண்ட் இஸ் நல், திஸ் இஸ் ஆல் தட் வி ஹாவ் டு டூ. இஃப் ஃப்ரண்ட் இஸ் நாட் நல், ஃப்ரண்ட் நல்லா இல்லை அப்படின்னா we have to take rear. ஸோ ரியர் டாட் நெக்ஸ்ட் என்னவோ, ரியர் டாட் நெக்ஸ்ட்டில் நம்மளோட நியூனோட, ஓகே ஐ திங்க் கேப்ஸ்லாக் ஆனிடுச்சு. ஓகே, ரியர் டாட் நெக்ஸ்ட்டில் வந்து நியூனோட ஆட் பண்ணுறேன். ஐ திங்க் தட் இஸ் இட் ஃபார் என்கியூ. யா, ஐ திங்க் தட் இஸ் இட். சரி, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிக்யூ பண்ணலாம். அண்ட் டிக்யூ ஷுட் ரிட்டர்ன் ரைட். ஸோ டிக்யூ, ஸோ இன்ட் டிக்யூன்னு போட்டாச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணணும் இஃப் your queue is empty. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன செக் பண்ணுறேன், இஃப் ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு null, it means that the queue is empty. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், we can throw an exception, throw new index out of bounds exception அப்படின்னு சொல்லிட்டு I'll say queue is empty. ஓகேவா? சரி, அப்போ டிக்யூ பண்ணுறதுக்கு முதல்ல என்ன ட்ரை பண்ணுறோம்னா, ஃப்ரண்ட் வந்து நல்லா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஃப்ரண்ட் நல் அப்படின்னா கியூ வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அந்த ஹெட்டை வந்து அடுத்ததுக்கு நவட்டிட்டிங்கன்னா அதுவே முடிஞ்சு. ஸோ ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரண்ட் டாட் நெக்ஸ்ட். அப்படி பண்ணிட்டீங்கனாலே இதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரண்ட் வந்து டீரெஃபரன்ஸ் ஆயிடுது. அந்த ஆப்ஜெக்ட் டீரெஃபரன்ஸ் ஆயிடுச்சுன்னா கார்பேஜ் கலெக்டர் தானாக கலெக்ட் பண்ணிட்டு போயிடும். பட் இது வந்து இன்டீஜர் டேட்டா டைப், வி ஹாவ் டு ரிட்டர்ன் சம்திங்ல, அதை இப்போ வந்து அதை நம்ம டெம்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ டெம்ப் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரண்ட் டாட் டேட்டா. அதை முதல்ல எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் ஈக்குவல் டு ஃப்ரண்ட் டாட் நெக்ஸ்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி அதை முதல்ல எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா யூஸ்லெஸ், ரிட்டர்ன் டெம்ப், அவ்வளோதான். ஸோ திஸ் வில் ஹோப்ஃபுல்லி டூ த டீட். ஓகே ஃபைன். நான் இங்கேருந்து அந்த மெயின் மெத்தடுக்குள்ள விஷயத்தை வந்து அப்படியே காப்பி பண்ணிட்டு வரேன். We'll try and use the same thing. Instead of using ARR, I'll say using LL. And இங்கேயும் using LL. Okay, I hope that is it. சரி, சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் ரன் பண்ணி பார்ப்போமா? நிறைய எரர் வருது. என்ன எரர்? can't find symbol. Index out of bounds.
ரெம்ப்னு வேறு ஏதோ ஒன்று வச்சுருக்கேன். டெம்புக்கு பதிலாக ரெம்ப்னு அடிச்சிட்டேனா? ஓகே, இதை டெம்ப்னு மாற்றுவோம். வேறு என்ன? can't find symbol. Index out of bounds வரும். Yeah, fine. Index out of bounds exception, q is empty is fine. Okay, I think கரெக்டாக தானே வருது. 10:0:53 இன்சர்ட் ஆகணும். இருங்க பார்ப்போம். 10:0:53 இன்சர்ட் ஆகணும். டிக்யூ வந்து 3 தடவை டிக்யூ ஆனதுக்கப்புறம் தானே பிரச்சனை வரணும். ஏன் 2 தடவையிலே பிரச்சனை வருது? சம்திங் ஃபிஷி. டிக்யூ என்ன பண்ணுது? ஃப்ரண்ட் ஈக்குவல் டு நல்லுனா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ்னு சொல்லி அனுப்பி விட்ருவோம். இல்லை அப்படின்னா ஃப்ரண்ட்டோட டேட்டாவை எடுக்கிறோமா, எடுத்துட்டு ஃப்ரண்ட் ஈக்குவல் டு ஃப்ரண்ட் டாட் நெக்ஸ்ட்டு. ஏன் எனக்கு புரியல. மூணு எலமெண்ட் இன்சர்ட் பண்ணிவிட்டு 3 எலமெண்ட் நான் அந்த கடைசியாக இருக்கிறத எழுத்துடுறேன். 3 எலமெண்ட் இன்சர்ட் பண்ணிட்டு 3 எலமெண்ட் ரிமூவ் பண்ணுறோம். பட் அகைன் கியூ இஸ் எம்டிங்கிறது வருது. ஓகே, சம்திங் ஃபிஷி. சம்திங் இஸ் ராங். ஓகே. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, ரியர் டாட் எக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ நோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். பட் ரியர் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நியூ நோட் கொடுத்ததுக்கப்புறம் ரியரை வந்து நம்ம மூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதை வந்து நான் பண்ணல. ஸோ அதுதான் வந்து பிரச்சனை. ஸோ இப்போ பேசிக்லி என்ன இருக்குதுன்னா, எப்பயும் ரியர் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் நியூ நோட்னு கொடுக்குறப்ப ஃபஸ்ட் எலமெண்ட் இந்த இடத்துல மட்டும்தான் நியூ நோடு வந்து ரியரில் வந்து அசைன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து அசைன் ஆகிடுச்சு, அதுதான் வந்து ரியரில் இருக்குது. அண்ட் ரியர் வந்து எப்பயுமே வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டை மட்டுமே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ நம்ம அடுத்தடுத்த எலமெண்ட் இன்க்யூ பண்ணுறப்ப, இந்த ரியர் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நியூ நோட் பண்ணுறப்ப எத்தனை எலமெண்ட் கொடுத்தாலும் அது வந்து செகண்ட் நோட்லேயே போயிட்டு உட்காந்துருமே தவிர அடுத்தடுத்த இது போகாது. பிகாஸ் ரியர் இஸ் ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட் நோட் அப்படி இருக்குது. ஸோ ரியரை வந்து நம்ம அடுத்ததுக்கு நவட்டினா தான் இது வரும். ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், ரியர் இஸ் ஈக்குவல் டு ரியர் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம், அல்லது ரியர் இஸ் ஈக்குவல் டு நியூ நோட் அப்படின்னு கொடுக்கலாம். ரெண்டில் எது கொடுத்தாலுமே சேம் தான். நவ் இட் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். அண்ட் லாஸ்ட்டில் இதை எடுத்து விட்டேன் அப்படின்னா அந்த நேரத்தில் எனக்கு எக்ஸெப்ஷன் வரணும், வருது. ஓகே, சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஓகே, ஸோ ஐ திங்க் இந்த இடத்துல நான் என்ன பிரச்சனை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரே ஒரு லைனை மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, த எலமெண்ட் இஸ் ஆல்வேஸ் பாயிண்டிங் டு த ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ அந்த ரியருங்கிற ரெஃபரன்ஸ் வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் எப்போ ஒரு நம்பரை வந்து இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் ரியர் டாட் நெக்ஸ்ட், அதாவது எப்பயுமே செகண்ட் எலமெண்ட்லேயே திரும்ப இன்சர்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் 2 எலமெண்ட்டுக்கு தாண்டி வந்து இன்சர்ட் ஆகவே இல்லை. அண்ட் டிக்யூ பண்ணுறப்ப நம்மளுக்கு எரர் வந்துச்சு. பட் இன்னொரு இது இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் புதுசாக இன்சர்ட் ஆனதை அதை தானே நம்ம ரியராக வைக்கணும். ஸோ அதை பண்ணதுக்கப்புறம் இந்த எரர் இஸ் நவ் ரிசால்வ். தீஸ் ஆர் நாட் நியூ திங்ஸ். இது வந்து நம்ம ஆல்ரெடி லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தது தான். ஜஸ்ட் பி கேர்ஃபுல் ஒய் ஆர் இம்ப்ளிமெண்டிங் இட். இது மாதிரி சிலி மிஸ்டேக் விட்டுட்டு இருக்காங்க. ஓகே, சூப்பர். அரேஸ் வச்சு 2 இம்ப்ளிமெண்டேஷன், இங்கிலீஷ் வச்சு இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்துட்டோம். கியூஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஆர்டர் ஆஃப் 1 தான் வந்து ஆக போகுது. அண்ட் புதுசாக மெமரி கிரியேட் பண்ணுறதும் தட் இஸ் ஃபைன். பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி ட்ராவல்ஸ் டைம் வேறு எதுவுமே இருக்க போகிறது இல்லை. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே ஆஃப் டூயிங் எ கியூ. லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணியே பண்ணுறது தான் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஓகே, ஸோ இப்போ அண்டர்ஸ்டாண்ட். ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் வேணும் அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ இந்த பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் முடிச்சிட்டோம் இல்லையா? அடுத்து வந்து கொஞ்சம் ஆல்கரிதம்ஸ் பக்கம் போக போகிறோம். ஸோ பைனரி சர்ச், சார்ட்டிங்லேயே ஒரு 6 சார்ட்டு கிட்ட பார்க்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வில் கம் பேக். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் ஐ திங்க் ஐ வில் சி வித் சர்ச்சிங். ஓகே, லீனியர் சர்ச் நம்ம ஆல்ரெடி நம்ம அரேஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே லீனியர் சர்ச் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் பார்த்துருக்கோம். ஸோ லீனியர் சர்ச்சுக்குன்னு தனியாக நான் ஒரு வீடியோ போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பைனரி சர்ச்சோட சேர்த்துட்டே வந்து வில் சி. ஸோ see you in the next episode. Bye for now.